எது ஒன்றுக்கும் எந்த துயரத்திற்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் 1500 கொடுத்துறதே தீர்வுனா தம்பி. இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கற்றறிந்தவரா உலக நாடுகளில் இருக்கிற நிர்வாக முறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இது எப்படி? 9 லட்சம் கோடி கடன், இந்த புத்தாண்டு பிறந்ததில் 37,000 கோடி கடன். இந்த கடனை என்னை அடமானம் வச்சு கடன் வாங்கி எனக்கு 1500 கொடுத்து இப்படியே காலத்தை எத்தனை நாளை கடத்திட்டு ஒரு இனம் பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா தான் பண்டிகையை கொண்டாட முடியுங்கிற நிலையில் எத்தனை ஆண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டே போகணும்? சொல்லுங்க, எத்தனை ஆண்டுக்கு எத்தனை ஆண்டத்தை கொண்டு போய் இந்த தொகையை உயர்த்துவீங்க? இந்த தொகை தேவைப்படாத அளவுக்கு வாழ்க்கை தரத்தை, வருவாய் பெருக்கத்தை உயர்த்துவீங்க. சொல்லுங்க, அதானே நிரந்தர தீர்வு. அப்புறம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தொடங்கிற தங்கச்சி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாயில் ஒரு அம்மா தரையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சும்மா ஒரு போர்வை பெட்ஷீட் விரிச்சு ஒரு நோயாளி படுத்துருக்கிறாரு. ஒரு அம்மா அப்படி கையில் குளுக்கோஸ் பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த கை வலிச்சிருந்து இந்த கைக்கு மாற்றிக்கிறாங்க, இந்த கை வலிச்சிருந்து இந்த கைக்கு மாற்றிக்கிறாங்க. இது அங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு மேம்பாடு. இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிருக்கிறாங்க, இந்த கையில் பிடிக்கிறாங்க, வலிச்சிருது. அப்போ குப்பையை இந்த துடைப்பான் இருக்குல்ல, அந்த குச்சியை ஒண்டி அதில் கட்டி, இதெல்லாம் வளர்ச்சியில் வருது, டெவலப்பில் வருது. அது குஜராத் மாடல், இது திராவிட மாடல், தற்சாலி மாடல். இவ்வளவுதான். அழைப்பாங்க தானே. முடிவை தான் உன் அண்ணன் சொன்னல, நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், தனிச்சே தான் போட்டிடுவேன். இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது நண்பர்கள் போயிட்டு போனால் தருவாங்க. ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலாளர். இதுதான் பாரதிய ஜனதா. இதில் ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச்செயலாளர். நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் அவங்களுக்கு பொதுச் செயலாளர். இல்லைன்னு சொல்லு. ஆமாவா இல்லையா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.